அண்மை செய்தியாக பார்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதாக புகார் கொடுக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து டிஎஸ்பியிடம் ஒய்ஃபை மோடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கலீப்துல்லா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் வீட்டில் அதிநவீன ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. மேலும் ஒட்டுக்கேட்கும் கருவி சம்பந்தமாக பல்வேறு கட்ட விசாரணையில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் டிஎஸ்பி விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் ராமதாஸ் இல்லத்தில் உள்ள சிசிடிவி மற்றும் ஒய்ஃபை மோடம், தொலைபேசி ஆகியவை ஒட்டுக்கேட்கப்பட்டுள்ளதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த ஏசிடி ஒய்ஃபை கனெக்ஷன் நிறுவனம் மூலமாக சசிகுமார் என்பவர் ராமதாஸ் இல்லத்தில் பெற்றிருந்தார். சசிகுமார் என்பவர் அன்புமணி ராமதாஸின் பினான்சியல் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் இல்லத்தில் உள்ள தொலைபேசி, சிசிடிவி ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தனியார் புலனாய்வு நிறுவனம் தெரிவித்த நிலையில் இது குறித்து சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்க கோரி டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் புகார் கடிதம் டிஎஸ்பியிடம் வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வைஃபை மோடமை கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவியிடம் டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் கோபி என்பவர் தற்போது ஒப்படைத்துள்ளார். மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்கையில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒட்டுக்கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவே பரபரப்பை ஏற்பட்ட நிலையில் தற்போது ஓய்வில்லாமல் தற்போது மீண்டும் ராமதாஸின் செல்போன் மற்றும் ஒய்ஃபையை ஹேக் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலீப்துல்லா.